ஆனால் இப்போது இயற்கை பேரிடர் இழப்புன்னு சொல்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றது தண்ணினால தான் சார் அதிக பாதிப்பு. நம்ம தீபகற்பங்கிறது அதாவது தமிழ் மூன்றில் ஒரு பகுதி வந்து நமக்கு நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடல் சுற்றில் இருக்கும். அதனால் உங்களுக்கு கடல் சுற்றி இருக்கிறோம். அதுவும் வங்கக்கடல் வந்து பசிபிக் கடலில் என்ன மாறுதல் இருக்கோ அதனுடைய மாறுதல்கள்லாம் அந்த வங்கக்கடலுக்குள்ளே மேலே பாயும். ஏன்னா நேர் கிழக்க பசிபிக் கடலுக்கு நேர் கிழக்க இருக்க இந்து மகா கடல் பகுதியில் வங்கக்கடல் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை எப்பயுமே அதுக்கு தன்னை உருவாக்கி கொள்ளும். அந்த இயற்கை மாற்றங்களை உருவாக்கி கொள்வது இப்போ ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறது ஆயிரம் வருமா காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு இருந்தால் தான் மழை நமக்கு. அந்த ஐப்பசி கார்த்திகை மழையே தாழ்வு மண்டலம்னு வரணும். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தாழ்வு மண்டலம்னு சொன்னால் உடனே காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு அதுதான் மழை. ஆனால் அது தீவிரம் அடைஞ்சு அதனுடைய விபரீத போக்கெல்லாம் போகிறதுனால தான் நம்ம இப்போ பயப்படுறோம். அதனுடைய விபரீத போக்கு நல்ல நேர்மையாக இருக்கிறவரை நமக்கு வந்து ஆனந்தமாக சந்தோஷப்பட்டோம். மழை வருது, ஐப்பசி கார்த்திகையில் மழை வந்துடும், எல்லாமே நமக்கு நல்ல விவசாயம் வரும், தை மாதங்களில் வந்து நமக்கு அறுவடைக்கு வருவோம். அதனால் இப்போ காலகாலமாக தமிழர்களுடைய ஒரு நிலைப்பாடும் அதனுடைய வானிலை அறிக்கையும் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து 2000க்கு பிற்பாடு இந்த 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அப்படியே கார்பன் உமிழ்வு கூடிடுச்சு. ஒரு 40% மேலே கார்பன் உமிழ்வு வானமண்டலத்துலேயும் போய் சேர்ந்துருச்சு. 1.2 டிகிரி வரலும் வந்துட்டோம். 1.5 டிகிரிங்கிறது சராசரி வெப்பம் வந்துட்டால் உலகத்துக்கு ஆபத்துன்னு உலக விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க.